ஜெர்மனியில் ஃபைன் போட்டாங்க மறுபடியும் 25 யூரோ. எனக்கு எங்கேருந்து தான் ஃபைன் போடுவாங்கன்னே தெரியாது. ஆனால் ஃபைன் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக கார்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா கம்பல்சரி மாதத்துக்கு ஒரு ஃபைன் வந்துடும். ஒன்று ஸ்பீட் ஃபைனுக்காக இருக்கும், இல்லைனா எங்கேயாவது போய் பார்க் பண்ணிட்டு வந்திருப்போம், அந்த இடத்துல பார்க்கிங்க்கு பே பண்ணணுமா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு ஃபைன் வரும். இப்போ இந்த 25 யூரோ எதுக்குன்னா, நான் வீட்டு கீழே பார்க் பண்ணதுக்கு தான். வீட்டு கீழே பார்க் பண்ணாலும் சிட்டி லிமிட்குள்ளே இருந்தால் நம்ம அதுக்கு டிக்கெட் இந்த மாதிரி வாங்கணும். அதை வாங்கி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். காசு கொடுத்து டிக்கெட் மட்டும் வாங்கினா பத்தாது, அதை ஒழுங்காக வைக்க தெரியணும். இப்போ நான் வச்ச மாதிரி கேனத்தனமாக அதை ஒழுங்காக வைக்காமல் விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கீழே போய் மறைஞ்சிருச்சுன்னா அதுக்கும் ஃபைன் போடுவாங்க. நான் இத்தனைக்கும் மெயிலெலாம் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணேன், ப்ளீஸ் கேன்சல் பண்ணுங்கள், நான் காசு கொடுத்து டிக்கெட்லாம் வாங்கி தான் வச்சுருக்கேன், தெரியாமல் அது கீழே போயிடுச்சு அப்படின்னு. நோ நோ நோ, நீ ஃபைன் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த 25 யூரோஸை நான் பே பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பே பண்ணாமல் விட்டால் அது அப்படியே டபுள் ஆகும், டபுள் ட்ரிபிள் ஆகும். ஏகப்பட்ட லெவலில் போயிட்டு ஃபைனாக நின்று நம்மளோட ஷூஃபா ஸ்கோர்லாம் அடி வாங்கும். ஸோ இந்த மாதிரி எதாவது ஃபைன் வந்ததுன்னா மறக்காமல் கட்டிடுங்க.